ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டெல்லாம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கே வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸு கனடா கிளைண்ட்ஸ் பார்க்குறதால நைட்டு ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க, பகல்லாம் தூங்குறாங்க. தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை வந்த உடனே மக்களுக்கு வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட போய் தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவர் ஏதோ ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர், ஈவன் சம் அதர் ஸ்பெஷாலிட்டி, ஆனால் சைக்காட்ரி கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், தூக்க மாத்திரைகள் அப்படின்றது பென்சோடைசபின்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய மாத்திரைகள். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 வாரத்துக்கு கொடுக்கலாம். ஓகே, தூக்க மாத்திரைக்கு நம்ம சார்பு நிலை வந்தாச்சு, இதனால் நம்ம அடிக்டடாக இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே நிறுத்துறதுக்கெலாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ மது எந்த அளவுக்கு அடிக்டிவோ, எந்த அளவுக்கு ஒரு சார்புத்தன்மை உடையதோ அதே மாதிரி தான் தூக்க மாத்திரைகளும். ஹெல்த் டைம் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மனநல மருத்துவர் ராதிகா முருகேசன். இந்த சேனலில் பல மனநலம் சார்ந்த விஷயங்கள், மனநலம் சார்ந்த டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்றத சொல்கிறேன். இன்றைக்கி இப்போ நிறைய பேர் தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனையில் கஷ்டப்படுறாங்க. அதுவும் நம்மளுடைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நைட்டெல்லாம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கே வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸு கனடா கிளைண்ட்ஸ் பார்க்குறதால நைட்டு ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க, பகல்லாம் தூங்குறாங்க. ஆனால் அதனால் வேலையை விட்ட பிறகு கூட, ஒரு வேலையை மாற்றின பிறகு, ஷிஃப்ட் மாற்றின பிறகு கூட தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்குது. இந்த தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை வந்த உடனே மக்களுக்கு வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட போய் தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவர் ஏதோ ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர், ஈவன் சம் அதர் ஸ்பெஷாலிட்டி, ஆனால் சைக்காட்ரி கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், உடனே ஒரு தூக்க மாத்திரை எழுதி கொடுத்து இந்தப்பா அப்படின்னு கொடுத்துருவார். இந்த தூக்க மாத்திரையை நாள் கணக்கில் எடுக்கிறதால பல விளைவுகள் வரும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சென்னை ஃபுல்லாகவே, தமிழ்நாடு ஃபுல்லாகவே பல தூக்க மாத்திரைகளில் இருக்காங்க. தூக்க மாத்திரைகள் அப்படின்றது பென்சோடைசபின்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய மாத்திரைகள். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 வாரத்துக்கு கொடுக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா, சில பேர் வந்து மதுவுக்கு அடிமையாக இருப்பாங்க. இப்போ அதை நிறுத்தணும் அப்படின்னா இந்த மனநல மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்க மாத்திரைகளை கொடுப்பாங்க. 1 வாரம் கொடுத்துட்டு அந்த தூக்க மாத்திரைகளை குறைப்பாங்க. ஸோ அதாவது மது அப்படின்றதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக தூக்க மாத்திரைகளை கொடுக்குறோம். ஸோ மது எந்த அளவுக்கு அடிக்டிவோ, எந்த அளவுக்கு ஒரு சார்புத்தன்மை உடையதோ அதே மாதிரி தான் தூக்க மாத்திரைகளும். ஸோ தூக்க மாத்திரைகளை 2 வாரத்துக்கு மேலே, 4 வாரத்துக்கு மேலே, 1 மாதத்துக்கு மேலே எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு சார்பு நிலை வரும். அது ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, சைக்கலாஜிக்கலாகவும் வரும். ஸோ அதனால் தூக்க மாத்திரைகள் போடாட்டி தூக்கம் வராது. அதுவும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜில் அது வேலை செய்யாமல் போயிடும். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து ஆல்கோஹால் குடிக்க பழக்கம் உடையவங்க சும்மா ஏதோ ஒரு 180 ml குடிக்கிறாங்க எவ்ரிடேன்னு வைங்க. கொஞ்ச நாள் பொறுத்து அந்த 180 ml பத்தாது, அவங்க வந்து டபுளாக குடிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் இந்த தூக்க மாத்திரைகளும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 2 மாத்திரைகள் போட வேண்டியிருக்கும். அதுக்கு மேலே ஃபிட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வர்றது, அதே மாதிரி அவங்களுக்கு காதில் குரல் கேட்குறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் டக்குன்னு நிறுத்துறதால வரும். ஓகே, தூக்க மாத்திரைக்கு நம்ம சார்பு நிலை வந்தாச்சு, இதனால் நம்ம அடிக்டடாக இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே நிறுத்துறதுக்கெலாம் ட்ரை பண்ணக்கூடாது. இதை போயிட்டு ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போய் இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை அப்படின்னா அதுலேருந்து படிப்படியாக குறைச்சி நிறுத்துறதுக்கு அவங்க வந்து வழி சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல இந்த தூக்க மாத்திரைகளில் போகாமல் இருக்கிறது தான் நல்ல ஐடியா. இப்போ வந்து இந்த தூக்க மாத்திரைகளால் தான் மனநல மருத்துவர்களோட மற்ற மாத்திரைகளுக்கு ஒரு கெட்ட பேர் வருது. இப்போ நம்ம மனநல மருத்துவர்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு இந்த நோய் இருக்குங்க, இந்த ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ தூக்க மாத்திரைகள் கொடுத்து தூக்கம் வச்சுருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. மனநல மருத்துவர்கள் தூக்க மாத்திரைகள் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அதனால் இருக்கக்கூடிய கெட்ட விளைவுகள் தெரியும். எப்போ பயன்படுத்தோன்னா, இப்போ சில பேருக்கு வந்து திடீர்னு ரொம்ப பிடிச்சவங்க இறந்து போயிருப்பாங்க. அப்போ அவங்க அப்படியே நைட் அண்ட் டே ரொம்ப ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க. இப்போ அவங்கள இம்மீடியட்டாக அவங்களுக்கு இது பண்ணோம் அப்படின்னா தூக்க மாத்திரைகள் கொடுப்போம். அதே மாதிரி மனசு தெய்வ இல்லை பைப்போலர் மாதிரியான நோய்களில் ஒரு அக்யூட்டாக அவங்க உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அப்போ வந்து இம்மீடியட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் தேவைப்படும். இல்லாட்டி அவங்க ரொம்ப, அதாவது வீடை விட்டு போகிறது, அப்படி கத்துறது அப்படிலாம் இருந்தாங்கன்னா இம்மீடியட்டாக அந்த டைமில் மட்டும் தூக்க மாத்திரைகள் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியான நேரங்கள்லாம் கொடுப்போமே தவிர கிரானிக்கெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஸோ ஒரு நோய் இருந்ததுன்னா அந்த நோயால் தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை இருந்ததுன்னா அந்த நோயை தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இதுக்காக தான் நீங்கள் மனநல மருத்துவர்கள் கிட்ட வர்றது. ஸோ அந்த தூக்க மாத்திரைகள் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு கெடுதியான விஷயம். இது மட்டும் இல்லை, இந்த ஒர்க்கிங் மெமரின்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ சமையல் பண்ணும்போது நீங்கள் வந்து உப்பு எடுத்து போடணும், மிளகா எடுத்து போடணும், இதை எடுத்து போடணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 4-5 விஷயங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா ஒரு செயல் பண்ணும்போது, அதுதான் ஒர்க்கிங் மெமரி அப்படின்னும். அந்த ஒர்க்கிங் மெமரி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறதால கவனக்குறைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மனசோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ரொம்ப வயசானவங்க இதை பயன்படுத்துறதால நைட் எழுந்து இந்த டாய்லெட்லாம் போவாங்க இல்லையா, அப்போ வந்து தடுமாறி விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்ஃபியூஷன் அப்படின்றத ஒரு எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆபத்தான போக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஸோ டெஃபினட்டாக தூக்க மாத்திரைகள் இருக்கிறவங்க இதை பற்றியான விளைவுகளை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதற்கான வழிமுறைகளை பண்ணணும் அப்படின்றதுக்கு தான்
இந்த காணொளி. ஸோ ஹெல்த் டைம்ஸ் நவ் பல பயனுள்ள தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்குறாங்க. தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா பல பயனுள்ள உடல் மனநலம் சார்ந்த டிப்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்ருக்கோம். நன்றி.